Taste the Daily. அண்மை செய்தி. புதுக்கோட்டை மாவட்டத்தில் கனிம வள கொள்ளையை தடுக்க போராடிய அதிமுக நிர்வாகி ஜபஹர் அலி கொலை செய்யப்பட்ட வழக்கில் உண்மை குற்றவாளிகளை கைது செய்திட வேண்டுமென அதிமுக பொதுச் செயலாளர் வலியுறுத்தியுள்ளார். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை நமது தலைமை செய்தியாளர் ஜெயக்குமார் வழங்க கேட்கலாம். வணக்கம் ஜெயக்குமார், கூடுதல் விவரங்களை வழங்கலாம். வணக்கம் சுரேஷ். கனிம கொள்ளைகளை தடுத்து அது தொடர்பாக கேட்டது தொடர்பாக சமூக ஆர்வலரும் அதிமுக நிர்வாகியுமான ஜபஹர் அலி கொலை வழக்கு சம்பந்தப்பட்ட குற்றவாளிகளை கைது செய்ய வேண்டும் என்று அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் வலியுறுத்தியிருக்கிறார். புதுக்கோட்டை தெற்கு மாவட்டம் திருமயம் தெற்கு ஒன்றிய சிறுபான்மை பிரிவு செயலாளரும் முன்னாள் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய ஒன்றிய குழு உறுப்பினரும் புதுக்கோட்டை மாவட்ட அமைச்சூர் கபடி கழக செயலாளரும் சமூக ஆர்வலருமான திரு ஜபஹர் அலி அவர்கள் சமூக விரோதிகளால் லாரி ஏற்றி படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார் என்கிற செய்தி மிகுந்த அதிர்ச்சி அளிப்பதாக அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளரும் சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவரும் தமிழ்நாடு முன்னாள் முதலமைச்சருமான புரட்சி தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் விடுத்திருக்கக்கூடிய செய்தி குறிப்பில் தெரிவித்திருக்கிறார். கனிம வள கொள்ளை தொடர்பாக திருமயம் வட்டாட்சியரை சந்தித்து புகார் செய்து 15 நாட்களுக்கு மேலாகியும் மாவட்ட கனிமவளத்துறை உதவி இயக்குனர் அலுவலகத்தில் பலமுறை புகார் செய்தும் மாவட்ட ஆட்சியரிடமே புகார் அளித்தும் எந்த நடவடிக்கையும் எடுக்காமல் தற்போது அவரை சமூக விரோதிகள் லாரி ஏற்றி படுகொலை செய்திருக்கிறார்கள் என்ற செய்தி மக்களிடையே பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கிறது என்று வேதனையோடு அவர் பதிவு செய்திருக்கிறார். இந்த கொலை குற்றத்தின் பின்னணியில் உள்ள உண்மையான குற்றவாளிகளை கனிமவள கொள்ளையர்களை விட்டுவிட்டு லாரி டிரைவர் உள்ளிட்டவர்களை மட்டும் கைது செய்து வழக்கை திசை திருப்பி வருகிறது இந்த விடியா அரசு என்று அவர் குற்றம் சாட்டியிருக்கிறார். கனிம வள கொள்ளையர்கள் மீது நடவடிக்கை எடுக்காமல் புகார் அளித்தவரை காட்டிக் கொடுத்து மிக மோசமான முன்னுதாரணத்தை ஏற்படுத்தி இருக்கிறது திமுக அரசு என்றும் திரு ஜபஹர் அலி அவர்கள் இறப்புக்கு நீதி வேண்டும், கனிம வள கொள்ளையர்கள் மட்டுமின்றி அவர் கொடுத்த புகார்களின் மீது நடவடிக்கை எடுக்காமல் இருந்த அனைத்து அதிகாரிகளும் அவரது மரணத்திற்கு பொறுப்பு என்று அவர் தெரிவித்திருக்கிறார். உரிய விசாரணை நடத்தி அனைவர் மீதும் நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்று இந்த விடியா திமுக ஆட்சியுடைய முதல்வரை வலியுறுத்துவதாக அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளரும் சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவரும் முன்னாள் முதலமைச்சருமான புரட்சி தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் விடுத்திருக்கக்கூடிய செய்தி குறிப்பில் தெரிவிக்கப்பட்டிருப்பது குறிப்பிடத்தக்கது. சுரேஷ், விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி ஜெயக்குமார்.